இட்லி கடை காட்டும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நாம் கூட நினச்சோம் இவர் வேறு மாதிரியாக ஏதாவது எடுத்துன்னு போயிட போகிறாருன்னு. இட்லி கடைக்கு எதிர்க்க ஒரு பிரியாணி கடையை காட்டியிருப்பார். அந்த பிரியாணி கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா இந்த இட்லி கடையோட போர்ஷன் வேறு மாதிரி போயிருக்கும். பட் இருந்தாலும் கூட ராஜ்கிரனும் தனுஷும் சின்ன வயசில் நடிக்கிறத ரொம்ப அழகாக இவர் வெளிநாட்டில் இருக்கும்போது அதை ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டியிருப்பார். ஒரு அப்பா சொல்லுவார், பையன் கல்யாணத்துக்கு வெளிநாட்டுக்கு வரீங்களாப்பான்னு கேட்பான். இல்லைப்பா அப்படின்வாரு. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் அப்பா இறந்துடுறாருன்ற தகவல் அந்த இடத்துல தனுஷ் நடிக்கிற ஆக்ஷனும், அதே சமயம் வில்லேஜில் ஒரு சாதாரணமானவன் எப்படி தன்னை ப்ளே பண்ணி கொள்வான்ற மாதிரி அழகாக இருக்கும். இடையில ஒரு கேரக்டர் சூப்பராக இருக்கும். பார்த்திபனுடைய கேரக்டர் அசால்ட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கிறாரு, அதாவது அரசு அதிகாரிகள் மனசாட்சியோடு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மீண்டும் ஒரு ஜீவனுள்ள கதாபாத்திரம் பார்த்திபன். சமுத்திரக்கனி நம்ம கொஞ்சம் ஹீரோயிசமாக பார்த்தவர், இது வில்லத்தனமாக வரும்போது உண்மையாலுமே ஒரு மாட்டு கண்ணுக்குட்டியை வெட்டணுன்ற எண்ணங்கள் வரும்போதும் தனுஷ் தடுக்கும் போதும் அந்த இடத்துல தனுஷ் பேசக்கூடிய வசனங்கள் உண்மைக்கு நெருக்கமாகவே வலியோடு இருக்கு.